அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்களுடைய காதல் வாழ்க்கையில் கண் திருஷ்டி மற்றும் தடைகள் ஏற்பட்டால் இதை பயன்படுத்துங்கள். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். யாரெல்லாம் இதை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி மற்றும் காதலர்கள், மேலும் நெருங்கிய நண்பர்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைடு லெவல்ல இருக்கிறவங்களும் இதை தாராளமாக பயன்படுத்தலாம். பொதுவாகவே காதல் வாழ்க்கையில கண் திருஷ்டி காரணமாக கூட நிறைய தடைகளும் தடங்கல்களும் ஏற்படும். சோ இந்த தடைகளையும் கண் திருஷ்டியையும் சேர்த்து நீக்கக்கூடிய மெத்தடை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை தான் இந்த மெத்தட்ல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்விட்ச் வேர்ட்ஸ்னா என்னன்றது நிறைய பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும். புதுசா பார்க்கறவங்களுக்காக சிம்பிளா ஷார்ட்டா நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ் மற்றும் சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை மந்திர சொற்களாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை தொடர்ந்து சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். எல்லா ஸ்விட்ச் வேர்ட்ஸுமே ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஈஸியா நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். எளிதில் நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையோ அல்லது மற்ற மொழிகள்லையோ நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாதுங்க, மொழிபெயர்க்க கூடாது. இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியாக ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த ஸ்விட்ச் வேர்டை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் கண் திருஷ்டியும் அகலும். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல நெருங்கிய நண்பர்களும் இதை பயன்படுத்தலாம். அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 5 நிமிடங்கள்னு 30 நாளைக்கு 30 டேஸ்க்கு கண்டினியூஸா இந்த வார்த்தையை நம்ம சொல்லிட்டு வரணும். நடுவுல எந்த ஒரு பிரேக்கும் எடுக்க கூடாதுங்க. இது முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால என்னைக்கு வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதே போல பெண்களாக இருந்தாலும் பிரேக் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரிலாக்ஸ்டா ஃப்ரீயா இருப்பீங்களோ அந்த நேரத்துல இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க சொல்லுங்க. இந்த ஸ்விட்ச் வேர்டை நீங்க வாய் விட்டும் சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் சொல்லிக்கலாம். தினமும் ஒரே நேரத்துல தான் சொல்லணும்னு கிடையாது. எந்த நேரத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அந்த நேரத்துல சொல்லுங்க. இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சிட்டே சொல்லணும். ஈவன் நீங்க பிரேக்கப் லெவல்ல இருக்கலாம் அல்லது பிரிந்து வாழும் உறவுகளுக்கு நீங்க பயன்படுத்துறீங்கன்னா கூட எந்த விதமான நெகட்டிவ் தாட்ஸும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. நெகட்டிவ் தாட்ஸ்னு நம்ம சொல்றது பயம், கோபம், சந்தேகம், வெறுப்பு இது போன்ற உணர்வுகள் இருக்கக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா அந்த குறிப்பிட்ட நபரை மனதார நீங்க நினைச்சிட்டே இந்த ஸ்விட்ச் வேர்டை சொல்லணும். சரி வாங்க அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. டிவைன் ரஷ் இங்க் எவர் ஆன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரை நீங்க சொல்லணும். ஒய் இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரை சொல்லணும். உதாரணத்திற்கு உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பும் நபருடைய பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் டிவைன் ரஷ் இங்க் எவர் ஆன் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல எவ்வளவு பெரிய தடைகள் தடங்கல்கள் ஏற்பட்டாலும் இந்த வார்த்தையை நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண் திருஷ்டி மற்றும் தடைகள் உடனே அகலும். ஒரு மாதத்திற்கு நீங்க பயன்படுத்தினாலே போதும். நேம் யூஸ் பண்றதுல நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும். எந்த பெயரை யூஸ் பண்ணணும்னு நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க எப்படி கூப்பிடுவீங்களோ அந்த நேமை நீங்க பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருக்கீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த நேமை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிச்ச ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. கண் திருஷ்டி மற்றும் தடைகளை நீக்கக்கூடிய மெத்தடா இருக்கிறதுனால கரண்டா நீங்க எத்தனை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் மற்றும் தாந்திரிக முறைகள் பயன்படுத்திட்டு இருந்தாலும் இந்த மெத்தடையும் நீங்க சேர்த்து ஃபாலோ பண்ணலாம். குறைந்த
குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள், அதிகபட்சமாக 10 நிமிடங்கள் வரைக்கும் கூட இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். முழு நம்பிக்கை மற்றும் கவனத்துடன் இந்த வார்த்தையை நீங்க சொல்லும் பொழுது உடனடியாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.